அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இஃப்தாருக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போறோம். மட்டன் கீமா கச்சோரி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம புரோட்டா பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கிறணும். இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டஃப்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்தவுடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிரும். நான் 1 கப் மட்டன் கீமா எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி தண்ணி அதுவே விடும், இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. குக் ஆகட்டும். இப்போ சூப்பராக குக் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். நமக்கு ஸ்டஃப் தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கச்சோரி ரோல் பண்ணிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவில் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாலாக உருட்டிக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. டோ வச்சு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு எந்த அளவுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னா தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃப் எதுக்காக பண்ணுறோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு. இந்த கச்சோரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா லேயராக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சு விட்டு மறுபடியும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா. இப்போ மறுபடியும் அதையும் நம்ம பாதியாக மடிச்சு விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணுறனால ஒரே நேரத்தில் நமக்கு ஒரு 4 கச்சோரி கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு டோ எடுத்தாலும் சரி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கன்னா ஈஸியாக ஒரே நேரத்தில் நம்ம பண்ணிடலாம். டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே சமயம் லேயராக சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். சைட்லையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 4 பீஸாக இதை கட் பண்ணிடலாம். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடாதீங்க மாவை, நம்ம கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்பை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். மறுபடியும் ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க, ரொம்பவும் பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எதுக்காக அந்த ஸ்டெப் செய்கிறோம்னா கொஞ்சம் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கார்னரில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பை வச்சிடலாம். வச்சு அப்படியே கவர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. கச்சோரி நமக்கு எப்படி ரோலாக தயாராகிடுச்சின்னு பாருங்கள். இதை மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சுருக்கேன்.
எல்லா கச்சோரியும் நம்ம சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். நான் இப்போ லேயர் பண்ணியிருந்தேன் இல்லையா, இதையே நீங்கள் வந்து சிப்லாக் கவரில் ஒரு 1 வீக் வரை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலாம், கெட்டு போகாது. இல்லையா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நம்ம நோம்பு நேரத்தில் இஃப்தார் டயத்தில் எடுத்து ஒரு 1/2 hour முன்னாடி வெளியில் வச்சிங்கன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, மட்டன் கீமா லேயர் கச்சோடி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையான ரெசிபி, அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்டஃப்புக்கு வந்து எக்கு இல்லைன்னா சிக்கன் இல்லைன்னா பொட்டேட்டோ கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த இஃப்தாருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.